வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் தியானிப்போமானால் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் கர்த்தரின் மித்தம், தேவனுடைய நாமத்தின் மித்தம், கிறிஸ்துவின் மித்தம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் உறுதியுடையவர்களாகவும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் அசையாதவர்களுமாய் இருந்து அவருடைய கிரியைகளில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய கிரியையில் எப்பொழுதும் நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் மித்தம் படுகிற அவரின் மித்தம் படுகிற பிரயாசத்திலே உங்களுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. அதனால் என்ன சூழ்நிலைமைகள், என்ன பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக நீங்கள் செய்யப்படுகிற காரியங்கள் மேல்மேலும் பெருகுகிறதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.